இங்கே வந்ததை நினச்சி பெருமைப்படுறதா? பெருமதே, உண்மையிலே பெருமதே. அந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லலைன்னா இந்த மாதிரி ஒரு ஊருக்கு நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம், சான்ஸே கிடையாது. ஸோ தகவல் சொல்லி எங்களை அனுப்பி வச்ச அந்த உறவுக்கு ரொம்ப நன்றி. திருப்பி நாங்கள் போகணுமா வேண்டாமான்னு யோசிச்சு இருந்தப்போ எங்களை தூண்டுதலாக தூண்டி இழுத்த நம்ம தமிழேந்தி அம்மாவாக இருக்கட்டும், ஜெயசுந்தரி அம்மாவாக இருக்கட்டும், இவங்க எங்கள் அத்தையாக இருக்கட்டும், எங்கள் முத்துவாக இருக்கட்டும், எங்கள் ஃபேமிலியை சேர்ந்த எல்லோரும் இருக்கட்டும், கண்டிப்பாக போயிட்டு வாங்கன்னு கட்டாயப்படுத்தி இந்த மலேசியா ட்ரிப்புக்கு அனுப்பி வச்சனால இந்த ட்ரிப்புக்கு நம்ம வர முடிஞ்சிச்சு. வந்தனால இந்த மாதிரி ஒரு இடங்கள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. வருஷத்தில் ஒரு டைம் நம்மளால் கொஞ்சம் தொகைகளை மாற்றி வைக்க முடிஞ்சால் மாற்றி நம்ம ஃபேமிலியோடு ஒரு டைம் இப்படி பார்க்குறது நல்ல விஷயமாக தான் எனக்கு தோணுது. அதற்கான ஸ்டெப்புகள் நம்ம தேர்ந்தெடுப்போம். என்னங்க, நம்ம நினச்சி சேர்ப்போம், அதுக்கு அமையணுங்கிறது கடவுள் கையில் தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுவோம், ஓகேங்களா? நாங்கள் இங்கே இப்படி வர்றதுக்கு காரணமாக இருந்தது மெயின் இதுதான், இந்த ரீசனாக தான் இருந்துச்சு. இல்லைன்னா நாங்கள் மலேசியா வரைக்கும் வந்திருக்க மாட்டோம். கடல் கடந்த பயணம் செய்து பாருங்கள் அப்படின்னு சொன்னனால நாங்கள் தேர்ந்தெடுத்த ஒரு ஊராக தான் இருந்துச்சு மலேசியா. அதுவும் நம்ம தமிழேந்தி அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க, நீங்கள் வாங்கன்னு. அதனால் நாங்கள் இங்கே வந்துட்டோங்க, ஓகேங்களா? சரி, நம்ம மேக்ஸிமம் முத்துவங்க ஐடியில் அந்த வீடியோ நிறையா வரும். அதுக்கிடையில் இந்த இது சிம்பிளாக நீங்கள் பார்த்துக்குங்க. இது ஒரு ஏரி. இது நைட் டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் எரியுமா, போட்டில் போவாங்களாம், டிக்கெட் எடுத்துகிட்டு போட்டில் போவாங்க. அந்த பாலங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டில் வரையிலே முத்தூட் ஐடியில் சொல்லியிருப்போம், அந்த ரோட்டு வழியாக வரும். அது அந்த பாலத்துலலாம் ஒரு படமெல்லாம் எடுத்திருக்காங்க, என்ன படம்லாம் தெரியலைங்க, பார்த்துக்கோங்க. இப்போ நாங்கள் நிற்கிறது, இப்போ முத்து எல்லோரும் ஐஸ்கிரீம் வாங்க போயிருக்காங்க. அவங்க வாங்கிட்டு வர்றவங்களுக்கு நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், ஓகேங்களா? நான் எந்த பக்கம் திருப்பி காமிக்கிறேன். நம்ம இப்போ எங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, பிரதமர் மாளிகைக்கு சுற்று வட்டாரத்தில் தான் இருக்கோம். பிரதமர் மாளிகையும் மசூதியும் பக்கம் இருக்குது. மசூதிக்கு இந்த சைடில் ஒரு ஏரி இருக்குது, அதே மாதிரி அந்த சைட்லேயும் ஒரு ஏரி இருக்குது. இந்த 2 ஏரியுமே அவங்க செயற்கையாக உண்டாக்கப்பட்டது. அழகுக்காக 2 பக்கமும் ஏரி உண்டாக்கியிருக்காங்க. உங்களை கவர் பண்ணிக்கிட்டாங்க. சொல்லுமா, நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் சுற்றிட்டுங்க உட்காந்துட்டோங்க. எப்படி மசூதி தானே சொல்லுவாங்க? ஆமாம், மசூதிக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துட்டான் டயர்டாகி. நான் டயர்ட் ஆகிட்டேன், இவங்களாம் டயர்ட் ஆகவே இல்லை. வயசானவங்க தானே டயர்ட் ஆவாங்க, அப்ப நீ டயர்ட் ஆயிட்டா ஒத்துக்க வேண்டியதான். அது நிஜம்தாங்க. அவங்களுக்கு எத்தனை சொன்னீங்க? 63 வயது இளமையா தான் இருக்கிறேன். 63 வயதுல இளமையா தான் இருக்காங்க. 63 வயது மாதிரியாங்க, 63 வயது மாதிரியாங்க தெரியுது? தெரியாது, என்ன இப்படி சொல்லுவார் கொஞ்ச நேரத்துல. இங்க பார்த்தா 80 தாண்டி இருக்கு, நான் எதுக்கு வெளியில சொல்லிக்கிட்டு? நம்மளா என்னத்துக்கு சொல்லிக்கிட்டு, அது அவங்களுக்கா தெரியணும். என்னங்க, இல்லங்க, இங்க 90 தொட்டா அப்புறம் இங்க 80 வரங்க தொடணும், தொட்டு ஆகணும்ல. ரைட். எங்க வியாபார வீடியோ எல்லாம் பாப்பீங்கல்ல, நாங்க வியாபார வீடியோ பாப்பீங்க பாத்தீங்களா? அப்ப வியாபார வீடியோ பார்க்கும்போது என்னடா அவங்க இப்படி பழசெல்லாம் எடுத்துக்கிட்டு திரிகிறாங்களே, இவங்க என்ன உண்மையிலே இந்த வியாபாரம் தான் பாக்குறாங்க அப்படின்னு மத்தவங்களுக்கு தோணுன மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கா? எனக்கு தோணல அப்படி. ஏன்னா அந்த பொருள்லாம் எடுக்கிறேன் கொண்டு போய் விட்டுங்க, அதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணல. செய்யறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படியோ வீடியோ பார்த்து அடிக்ட் ஆயிட்டாங்க, நம்ம மேல பாசங்களை வச்சுட்டீங்க. அடிக்ட்னு சொல்ல மாட்டோம், நம்ம மேல பாசம் வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப நம்ம பாசம் வச்சதுனாலதான் நம்ம எந்த வீடியோ எப்போ போடுவாங்க, சரி காலையில எந்திரிச்சோன்னே உங்க வீடியோ போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து பாக்குறது செய்யறது. அப்படி ஒரு பாசம் இருக்கிறனாலதான் நீங்க மலேசியா வர்றீங்க, நான் எல்லாம் சுத்தி காமிக்கிறேன், நான் உங்களை பாத்துக்கிறேன் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லாட்டி நம்மளோட தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆமா, நைட்டு வந்து அங்க ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணாங்க, அவங்க பையனும் இவங்களும் வெயிட் பண்ணாங்க. இந்த காலையில இருந்து நமக்காக சுத்தி காமிச்சிட்டே இருக்கிறாங்க. நம்ம வந்து தெரியாத இடத்துல வந்தாக்க எவ்வளவு தூரம் சிரமம்ன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் பாத்தீங்களா? அதான் கீழே போமா போ. ஆமா, கீழே கொஞ்சம் போயிட்டு வருவோம். நம்ம கீழே இறங்கி வந்தால் தான் நிறைய கடைகள் இருக்குது. கடைகளுக்கு ஆப்போசிட்டில் பக்கம் போனீங்கன்னா அந்த ஏரி இருக்குது, அந்த ஏரியில் போட் ஹவுஸு எல்லாமே இருக்குங்க. நான் சொன்னேன்ல மசூதிக்கு பக்கத்தில் ஒரு ஏரி இவங்க செயற்கையாக உண்டாக்கியிருக்காங்கன்னு, அதுதான் அது. பார்த்துக்கோங்க, காமிக்கிறேன், வாங்க போகலாம். நீங்கள் என்ன எடுங்க, நான் உங்களை எடுக்கிறேன். என்ன செய்ய வாங்க. ஆமாம், முதல் நம்ம மேலே இருந்து பார்த்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருந்து பார்க்குறோம்.
நைட் டைமில் போட்டெல்லாம் போகுமாங்க. நட்டு வேணும். அங்கே தமையந்தியம்மா. இந்த ரோடு ஃபுல்லாக நான் ஏதோ சினிமாலாம் எடுத்துருந்துருக்காங்களாம். எல்லாம் நல்ல ஷூட்டிங் எடுக்கிறதுக்கெலாம் நல்ல ஏரியான்னாங்க. புத்ராஜயா அப்படின்ற இடத்துக்கு தான் இன்றைக்கி வந்து இங்கே சுற்றி பார்த்தாச்சு. இதோடைய லென்த் வீடியோ நாளைக்கு ஆடுகாலி குடும்பம் ஐடியில் வரும். இன்னைக்கு ஷார்ட்டாக நாங்கள் இங்கெல்லாம் வந்து சுற்றி பார்த்ததுக்கு ஒரு இதாக அந்த ஷார்ட்டாக எடுத்ததில் கொஞ்சம் அரட்டை அடிச்சு நான் என்னத்தையே விட்டுருக்கேன். நம்ம பாருங்க. ஆமாம் ஆமாம். இன்னும் அடுத்து வந்து போய் ஏன்னா இங்கே கொஞ்சம் ரஷ் ஆயிரும். 4:30 ஆச்சுன்னா இங்கே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே வேலை முடிஞ்சிருமா. அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் ரஷ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம்னா அங்கே போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டுவிட்டு டீ சாப்பிடணும். கண்டிப்பாக டீயை சாப்பிட்டுட்டு நம்ம இங்கே சைனா டவுன் போகலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்லிடுங்க. பாய்.